ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் தஞ்சாவூர் ஃபேமஸ் தக்காளி ரசம். கல்யாண வீடுகளில் இந்த ஃபேமஸான தக்காளி ரசத்தை செய்வாங்க. அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடே மணக்கும், தெருவே மணக்கும், அம்புட்டு ருசி. அள்ளி அள்ளி குடிப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. குழம்பு எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு ரசம் வச்சாலே போதும், தட்டு சோறு காலி ஆகிடுங்க. அதுக்கு இட்லி பாத்திரத்தில் மீடியம் சைஸில் நல்ல பழுத்த நாட்டு தக்காளி பழம் எடுத்துருக்கேங்க. அதை அலசிட்டு இட்லி பிளேட்டில் வச்சு மூடி அப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் வேக விட்டிங்கனாலே போதும். தக்காளி வெந்து சாஃப்டாக அதோட மேல் தோல் பூரா உறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதோட மேல் தோலை உரித்து எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக எடுத்து தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு செய்கிறப்ப. இப்போ அப்படியே ஆறட்டும். இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அப்படியே ஊற விட்டுடுங்க. இது நல்லா ஊறி வரட்டும். ஊறி வந்ததும் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கங்க. 5-6 பூண்டு தோலோடே சேர்த்துக்கலாம். கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. இது மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு ஆற வச்ச தக்காளியை மேல் தோலை உரித்து எடுத்துடலாம். இது மாதிரி கை வச்சதுமே ஈஸியாக உரிக்க வரும். இப்போ உரித்து எடுத்த தக்காளியோட நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிக்கங்க. 2 இடாக கரைச்சி 2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றியிருக்கங்க, புளி தண்ணீர். இப்போ இந்த புளி தண்ணீர்லேயே தக்காளியை நல்லா கைகளால் அழுத்தி மசிச்சு விட்டுடுங்க. மேல் தோலை ஏற்கனவே உரித்து எடுத்துட்டோம். இப்போ அதில் இருக்க சக்கையை மட்டும் எடுத்துடுங்க அப்படியே கைகளால். இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். அதுக்கு சட்டியை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கங்க. நல்லாயிருக்கும் வெந்தயத்தோட ஃப்ளேவர். இப்போ கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் இதில் அரைச்சி வச்ச மிளகு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இது மாதிரி அரைச்சி எடுத்து வதக்கிட்டு செய்கிறப்ப தான் கூடுதல் சுவையோட அருமையாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இதில் கரைச்சி வச்ச தக்காளி புளி கரைசலை ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மல்லித்தழையை கொஞ்சம் கிள்ளி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அப்படியே நுரைச்சி வரட்டும். ரசத்தை நல்லா கொதிக்க விட்டுறாதீங்க. இது மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா நுரைச்சி வர பார்த்தே இதில் 4 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கங்க. நல்ல காரசாரமாக இருக்கும். கூடவே சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கங்க. தக்காளி ரசத்துக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். ஆப்ஷனல் தான், சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அப்புறமா எடுத்து பாத்திரத்தில் மாற்றி கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள். வீடே கமகமன்னு மணக்குங்க. அம்புட்டு ருசியாக சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி இந்த மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக காரசாரமாக அருமையாக இருக்குங்க. வீட்டில் எந்த குழம்புமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. இந்த ஒரு ரசமும் அப்பளமும் இருந்தால் போதும், 2 தட்டு சோறை நொடியில் காலி பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.